அனைவருக்கும் வணக்கம். மீனராசி நேயர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் முத்தான 3 வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. இந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது. அந்த வகையில மீனராசி நேயர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து குருமங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க. அதே போல் கடகராசியில் சூரியனும் புதன் வக்ர இயக்கத்திலும் சஞ்சரிக்கிறாரு. சிம்மராசியில் சுக்கிரன், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மீன ராசியை சேர்ந்த பூரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பொதுவாகவே மீன ராசிக்காரர்களுக்கு பற்பல இடையூறுகள் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சுக்கிரன் சிம்ம ராசிக்கு வருவது கொஞ்சம் ஆறுதலான நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். ஏன்னா இதனால உங்களுக்கு வருமானம் என்பது எதிர்பாராத விதமாக அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. இதனால் உங்களுடைய பொருளாதார சூழ்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. அது மட்டும் இல்லாம அவர் அஷ்டமாதிபதி, அவர் 6ஆம் இடத்தில் மறைவதால சில நன்மைகளும் யோகங்களும் உண்டு என்பது சுக்கிரனுடைய இந்த சிம்மராசி சஞ்சாரம் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. இந்த சுக்கிரனுடைய சிம்மராசி சஞ்சாரத்தின் காரணமாக உங்களுக்கு வருமானம் உயர இருக்குதுங்க. கொடுத்த கடன்கள் அனைத்தும் வந்து சேர இருக்குது. இதனால் உங்களுடைய நீங்கள் வாங்கிய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவது மட்டுமில்லாமல் எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைப்பதற்கான முயற்சிகளையும் நீங்கள் ஈடுபட இருக்கீங்க. புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. திட்டமிட்ட காரியங்கள் ஓரளவு உங்களுடைய மனப்போக்கின்படி நடந்து மகிழ்ச்சியை தருங்க. அது மட்டும் இல்லாம நீங்கள் இடம் பூமி விற்பனையால் லாபம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு, திருமணம் முதலிய நற்காரியங்கள் நடக்கும் வாய்ப்பு உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள சிறந்த ஒரு காலகட்டமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இந்த சொத்து விஷயங்கள்ல இவ்வளவு நாட்களாக குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள், தேவையில்லாத அபிப்பிராய பேதங்கள் நீங்கி குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. அதுவும் சுப காரியங்கள் நடைபெற இருப்பதால குதூகலமான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக உறுதியளிக்குதுங்க. தற்போது மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் 7.5 சனியினுடைய முதல் பகுதியில் உள்ள மீனராசினியர்கள் இந்த வாரம் முழுவதுமே சுக்கிரனும் புதனும் அனுகூலமாக சஞ்சரிக்கிறாங்க. அதனால வருமானம் என்பது தேவையான அளவிற்கு இருப்பதால் பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லைங்க. திருதிய ஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பதால் வருமானத்திற்கு ஏற்ப செலவுகளும் சற்று அதிகமாகவே தாங்க இருக்கும். இருந்தாலும் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் இருந்து கொண்டே இருக்குங்க. ஜென்ம ராசியில் ராகு சஞ்சரிப்பதால் அடிக்கடி ஏதாவது ஒரு உடல் உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்குங்க. உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால வீண் செலவுகள் தவிர்க்க இயலாது. ஆனால் இந்த வீண் விரய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வதற்கான முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. அர்த்தாஷ்டக ராசியில் சூரியன் நிலை கொண்டிருப்பதால் உஷ்ண சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுங்க. இதனால் வெயில் நேரங்களில் வெளியில் செல்வது, உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை உட்கொள்வது ஆகியவற்றை தவிர்ப்பது நல்லது. திருமண முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், குழப்பங்கள் நீங்கி திரு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. காரணமில்லாத கற்பனையான கவலைகள் மனதை அரிக்குங்க. இவற்றை மறந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் குடும்ப சூழ்நிலையிலும் கவனம் செலுத்துவது உங்களுக்கு மிக மிக நல்லது. மீனராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கிரக நிலைகள் ஓரளவே உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க. உத்தியோகத்தில் பல சிரமங்கள் ஏற்படக்கூடுங்க. உழைப்பும் கடினமானதாக இருக்குங்க. பொறுப்புகளும் கூட இருக்குது. நிர்வாகத்தினருடன் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடுங்க. சக ஊழியர்களுடைய மறைமுக பேச்சுகள் மனதில் வேதனையை ஏற்படுத்துங்க. புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு மனதிற்கு திருப்தி அளிக்காத வேலை கிடைக்குங்க. அதே போல இருந்தாலும் இந்த வேலையை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த வேலையை அடிப்படையாக வைத்து வேறொரு நல்ல வேலை கூடிய விரைவில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கடினமாக உழைத்து மேலதிகாரிகளை திருப்தி செய்ய முடிய இயலவிலேயே என்று வருத்தப்பட்டு வந்த உங்களுக்கு இந்த
வாரம் ஒரு பொன்னான வாரமா அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் சில சலுகைகள் அல்லது இடமாற்றம் சம்பந்தமான முயற்சிகள்ல வெற்றியும் கிடைக்க இருக்குதுங்க. அலுவலகத்தில் எவருடனும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு வாக்குஸ்தானத்தில் தற்போது செவ்வாய் அமர்ந்திருப்பதால உணர்ச்சி வசப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. இதனால் தவறான வார்த்தைகளை உபயோகிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதை கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டும் பட்சத்தில் இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லதுங்க. அதே போல மீனராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் வர்த்தகத்துறைக்கு அதிகம் படைத்த கிரகங்கள் அனுகூலமற்ற நிலையில சஞ்சரிப்பதால போட்டிகள் சற்று கடுமையாக தாங்க இருக்கும். சந்தை நிலவரத்தை ஆராய்ந்து பார்த்து அதற்கேற்றபடி உற்பத்தியை வைத்துக் கொள்வது மிக மிக நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம சிறு வியாபாரிகளுக்கும் கூட விற்பனையும் லாபமும் ஏற்பட்டு வந்த பாதிப்புகள் நீங்கி நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா அமைஞ்சிருக்குதுங்க. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்குது. நிதானத்துடன் சாதிரத்துடனும் நிலைமையை கையாள வேண்டுங்க. ஏற்றுமதி துறையினருக்கு வர வேண்டிய பாக்கிகள் வசூலாகக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க. அதே போல மீன ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் வித்யாகாரகரான புதன் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால பாடங்கள்ல மனம் முழுமையாக ஈடுபடுங்க. தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்களை பெற இருக்கீங்க. உயர்கல்விக்கு அனைத்து உதவிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான பூர்வாங்க முயற்சிகளை மேற்கொள்ள சிறந்த ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது. அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சூரியன் செவ்வாய் அனுகூலமாக இல்லைங்க. அடிப்படை வசதிகள் குறைவின்றி கிடைத்து உழைப்புக்கேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைப்பது கடினம் தாங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் விரயமாகுங்க. ஒரு சிலருக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவை தொல்லை தரும் என்பதால் நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக அவசியங்க. அதே போல பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் ஒருவரே இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு ஆதரவாக அமர்ந்திருக்கிறார். குறிப்பாக ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியங்க. 7.5 சனி நடைபெறும் இக்காலகட்டத்தில் ஜென்ம ராசியில் ராகு நிலை கொண்டுள்ளதால சிறு விபத்துகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இரு சக்கர வாகனம் ஓட்டும் போது அதிவேகமாக ஓட்டாமல் இருப்பது நல்லது என்பதையும் கிரகநிலைகள் அறிவுறுத்துதுங்க. மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது ஜென்ம ராசியில் ராகு இருக்கிறார். 7ஆம் இடத்தில் கேது இருக்கிறாருங்க. நீங்கள் அமைதியாக இருந்தாலும் உங்களுடைய வாய் அமைதியாக இருக்காதுங்க. ஏதாவது ஒன்றை சொல்லி பிரச்சனையை உருவாக்கி விடுவார்கள். காரணம் இரண்டும் சர்ப்ப கிரகங்கள். எனவே வார்த்தைகள்ல கவனம் தேவைங்க. பிரச்சனைகள் உருவாகும்படி பேச வேண்டாங்க. ஏதோ ஒரு அச்சமும் மன கஷ்டமும் உங்களுக்குள் இருந்து கொண்டே இருக்குங்க. தியானத்தில் மூலம் கடவுள் பக்தியின் மூலமும் நீக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது. மீனராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது பள்ளிக்கொண்ட பெருமாள் கோவிலை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தரிசனம் செய்யுங்க. பௌர்ணமி விரதத்தை கடைபிடியுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.